கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவரை இந்த அருமையான நாளில் துவக்க வேளையில் அவரை துதித்து அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். அவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது அவர் சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்பட்டாலே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை துதித்து அவரை ஸ்தோத்தரிப்போம். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கலாம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா, உங்க நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். நீ நல்லவரப்பா. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து அருமையாக நீங்கள் நடத்த போகிற நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கூட இரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். சுற்றிலும் அதன் அளவு 18,000 கோலாகும். அந்த நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் தீர்க்க தரிசிக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். என்ன தரிசனம் என்றால், இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தினுடைய பின்னணியத்தை நம்ம படித்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனிடத்திலே முரட்டாட்டம் செய்து தேவனை வேதனைப்படுத்தினதின் நிமித்தமாக தேவன் அவர்களை 70 ஆண்டு காலம் சிறையிருப்புக்கு கர்த்தர் அனுப்பினார். அங்கு சிறையிருப்பில் இருந்த ஜனங்கள் மிகுந்த
வேதனையோடும் வருத்தத்தோடும் சஞ்சலத்தோடும் வாழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. அந்த ஜனங்களுடைய வேதனை எப்படிப்பட்டதாக இருந்தது, அவங்க எப்படிப்பட்ட வருத்தத்தில் இருந்தார்கள் என்பதை குறித்து 137ஆம் சங்கீதம் அதனுடைய 1 கீழுள்ள பகுதிகளை நீங்கள் படித்து பார்த்தால் அங்கே அவர்கள் எந்த சூழ்நிலையில் அந்த சிறையிருப்பின் அனுபவத்தில் இருந்தார்கள். 1வது வசனம் சொல்கிறது, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அருமையானவர்களே, அந்த ஜனங்கள் மிகுந்த வேதனையிலும் வருத்தத்திலும் அந்த பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பை கழித்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு நஷ்டப்பட்ட எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பதாக அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நஷ்டப்பட்டது என்ன? அவர்களுடைய நகரம். 2வது அவங்களுக்கு நஷ்டப்பட்டது என்ன? அவர்களுடைய நிலங்கள். 3வது அவர்களுக்கு நஷ்டப்பட்டது என்ன? ஆராதித்து கொண்டிருந்த தேவனுடைய ஆலயம். இது எல்லாவற்றையும் அவங்க இழந்து இப்போ அந்நிய தேசத்தில் மிகுந்த வேதனையில் இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. என்ன வார்த்தைனா, அது முதல் அந்த நகரம் யெகோவா ஷம்மா என்று அறியப்படும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யெகோவா ஷம்மா என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று நம்ம அதை ஆராய்ந்து பார்த்தால் அதனுடைய உண்மையான அர்த்தம் கர்த்தர் இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. இப்போ இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. தனிமையில் அழுகிறாங்க, புலம்புறாங்க, வேதனைப்படுகிறாங்க. எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் அவங்க சொல்லுகிற ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், யெகோவா ஷம்மா என்று, கர்த்தர் இருக்கிறார் என்று. நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை, சில நேரம் சிறையிருப்பின் அனுபவங்கள், சில நேரம் வியாதி படுக்கை, சில நேரம் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டேன் என்கிற கவலை. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இழப்பும் வேதனையும் தோல்விகளும் பயங்களும் கலக்கங்களும் இருக்கிறதான சந்தர்ப்பங்களில் நம்மளால் சொல்ல முடியுமா, யெகோவா ஷம்மா, தேவன் இருக்கிறார் என்று நம்மளால் அறிக்கை செய்ய முடியுமா? அநேக நேரங்களில் பாருங்கள், நமக்கு நெருக்க வரும்போது நம்ம முதலாவது ஒரு மனுஷன் சிந்திக்கிறது என்னென்னா, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ. இதுதான் நம்ம உள்ளத்தில் முதலாவது ஏற்படக்கூடிய ஒரு எண்ணம். ஒரு தோல்வி வந்துச்சுன்னா உடனே நம்ம யோசிக்கிறது, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என் கூட இல்லை. வியாதி வந்துவிட்டால் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் என் கூட இல்லை. அல்லது கடன் பாரத்தில் விழுந்து விட்டால் உடனே யோசிக்கிறோம், ஆண்டவர் என் கூட இல்லை. சில நேரம் நம்ம பாவம் செய்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வழியை விட்டு விலகி வாழ்ந்ததுனால தேவன் நம்மளை சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகிறார்னா, அந்த சூழ்நிலையிலும் நாம் சில நேரம் என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் நம்ம கூட இல்லை, ஏன்னா ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, இதுக்கு மேலே நான் எழும்பி வரமாட்டேன், இதுதான் என் கடைசி நிமிடங்கள் என்று சொல்லி நாமளாவே நம்முடைய காலத்தினுடைய இறுதி காரியத்தை நம்மளே குறித்து விடுகிறது போல யோசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், ஒருவேளை நீங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சு தேவனை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி தேவனை விட்டு தூரமாய் போனவர்களாய் கூட இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரும் வண்ணமாக ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன், உங்கள் கூடவே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே நம்பிக்கையோடு தொடர ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி, ஒரு ஏக்கம், ஒரு பெருமூச்சு, ஒரு பாரம், ஒரு வருத்தம், ஆண்டவரே இழந்து போனேன், பின்மாறி போனேன், என் வாழ்க்கை இருண்ட காலமாக இருக்குது, எனக்கு திரும்ப ஒரு வாழ்க்கை கிடைக்குமா, திரும்ப எனக்கு என்னுடைய நகரம் கட்டப்படுமா, திரும்ப என்னுடைய ஆலயம் கட்டப்படுமா, திரும்ப என்னுடைய நிலங்கள் திரும்ப கிடைக்குமா, நான் இழந்து போனது திருப்பி எனக்கு தருவீரா, எல்லாவற்றையும் இழந்து சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிறேனே என்று சொல்லி வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பிள்ளையுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போடும். இருண்ட காலங்களை மாற்றி போடும். வேதனையின் நாட்களை மாற்றி போடும். இன்றைக்கே அதை செய்ய ஆரம்பிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்ய போகிற நல்ல கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதித்தரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.